அக்டோபர் 29ஆம் நாள் மணி 9 இரவு சொல்ல வரட்டலாம். இரவு 9 மணி. இதுவரை சாப்பாடு கிடைக்கவில்லை. நான் செய்யறதாண்டா சாப்பாடு, அப்பதான் நேரமே தப்பா. அதை நான் சாப்பாடாவே ஒத்துக்கல. இதுல நீ தப்பான நேரத்துல வேற கொடுத்தீங்கன்னா எப்படி சாப்பிடுறது? ஒரு குடும்பஸ்தன் வேலை விட்டு வந்து இவ்வளவு ஐயோ அப்புறம் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆண் உரிமையை பத்தி பேசுறீங்க, அந்த பயம் இருக்கட்டும். அப்படி கிடையாது. ஆனாலும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சரி இதே டிஷர்ட் போட்டா எப்படி? அதுதான் சொன்னனே, நிறைய சட்டை இருக்கு புதுசா, அது எல்லாத்தையும் போட்டு. உனக்கு எப்படி இந்த நைட்டு கம்ஃபர்டபுளோ அதே மாதிரி எனக்கு இந்த குளு குளு சட்டை கம்ஃபர்டபுள். பிரச்சனை இது கிடையாது. ஏன் லேட்டா சாப்பாடு வருது? இப்ப எதுக்கு கேமரா தூக்கிட்டு வந்து? எனக்கு லேட்டா சாப்பாடு வருதுங்கிற காரணத்தால் நான் கேமரா எடுத்துட்டு வந்தேன். நம்ம வெளியே எங்கேயாவது போய் vlog எடுத்தாலே ஒழுங்கா போக மாட்டேங்குது. நீ இன்னும் எப்ப பார்த்தாலும் இந்த கிச்சன்லயே போட்டா பாக்குறவங்க கூட பார்க்க மாட்டாங்கடா. ஆல்ரெடி பாக்குறது இல்ல, அப்புறம் தான் பாக்குறவங்க கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களா? வீடியோ பாக்குறாங்களோ பார்க்கலையோ நம்ம ஹாப்பினஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். am I correct? இந்த ஹாப்பினஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நாங்க ஏன் பார்க்கணும்னு நீங்க நினைச்சிட கூடாது. ஐயா அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வெல்கம் டு. எதுக்காக நாங்க இதை எடுத்திருக்கோம் எனக்கு தெரியல. அவன் எந்த தூக்கி நீ வெல்கம் டு மட்டும் சொல்லு. கண்டென்ட் என்கிட்ட நிறைய இருக்கு இந்த அடுப்படிக்குள்ளே. நீ வெல்கம் டு மட்டும் சொல்லுங்க. செய்தி வாசிப்பது உங்கள் தினேஷ்குமார். தினேஷ்குமார் மற்றும் திவ்யா. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். வாடா ஆட்டி. நைட் அவுட் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து நைட் லேட் சாப்பாடு. அப்புறம் நீங்க நினைச்சாரு 12 மணிக்கு தான் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு. இல்ல மணி என்ன பிக் பாஸ் போகுது. பிக் பாஸ் ஆக மொத்தம் இந்த ஒரு 100 நாட்கள் கணவர்கள் அனைவருக்குமே லேட்டா தான் சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா 8 மணியா 8:30 அடி இப்போ இந்தியா டைம்லயா 8 9:30 9:30. இப்ப டைம் கேட்கல. பிக் பாஸ் எப்ப போடுவாங்க? அது 9:30 மணி முதல் 10:30 மணி வரை அனைத்து பெண்மணிகளும் ஆண் மணிகளும் உட்காந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பிக் பாஸ் பரிதாபங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எங்கள் வீட்லேயும் மாற்று கருத்து எதுவும் இல்லை. பிக் பாஸ் தான் ஓடின்னு இருக்குது. அது எப்படி தானோ இந்தியாவில் ஓடுறத இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறது. நான் எதுக்கு டிவி சேனல் வச்சா இவ எதுக்கோ டிவி பார்க்குறான். வேற பொழுதுபோக்கு நான் என்ன பண்றது? நம்மள எப்பயாவது ஆரம்பத்துல சண்டை எப்படி வேடிக்கை பார்க்கறது? பக்கத்து வீட்டுனா திட்டிட்டு இருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இவங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மொட்டை மாடியில போய் நின்று எட்டி பார்த்தா ஜாலியா இருந்துச்சு. இங்க வந்தா உள்ள வர்றதுக்குள்ள வீடு முடிஞ்சிருதா, அதனால யாரும் சண்டை போட மாட்டேங்கிறாங்க. சண்டை போடுறவங்க எல்லாம் ஹிந்திலையும் சைனீஸ்லயும் சண்டை போடுறதுனால அக்காவுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. உங்க சப்பா செட்டுக்கிட்டப்பா இங்க சிப்பியாத்தூர், இங்க சப்பா தௌதோ உங்க சிப்பியாத்தூர். இன்னைக்கு கூட ஏதோ சண்டை போட்டுட்டு சொன்னாங்க. வாய் கொப்பளிக்கிற. ஓகே, அது ஒரு வகையான சைனீஸ் சண்டை. அது வந்து அவளுக்கு புரியறது இல்லை. அதனால அந்த ஒரு சண்டை ஒட்டு கேட்கிற பரம்பரை வந்துச்சு. ஒட்டு கேட்கிற ஒரு பழக்கம் வந்து விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால அக்கா எப்படி அழகா ஊத்துற. இது பிக் பாஸ் பார்த்தா கத்துக்கிட்டியா? இல்ல அந்த மாதிரி நல்லது சொல்லலையா? ஆமா ஆமா. ஸோ அந்த சொல்ல பத்தியா ஒட்டு கேட்குற பழக்கம் விட்டு போகாம இருக்கிறதுக்காக பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து அப்புறம் அவங்க நினைச்சுப்பாங்க ஏன் பார்த்தாலும் பிக் பாஸ் ஏன் பாக்குறீங்க, அதுதான் நீங்க இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு. அதை பார்த்தா நல்லா இருங்கக்கா அப்படின்னு நல்லா செஞ்சு போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர தப்பா பேச மாட்டாங்க. சரி, அதை விட நம்ம கதைக்கு வருவோம். எங்க சாப்பாடு இது மதியானம் வச்ச குழம்பு. இது என்ன தவக்கலை மிதக்குது? தவக்கலை இல்ல, உருண்டை. நான் 10 போட்டேன், நீ மதியானம் 7 நீ சாப்பிட்ட, 3 மிச்சம் இருக்கு. கொஞ்சோண்டு இருக்கு, இது கொஞ்சோண்டு இருக்கு. நீ இதுக்கே இப்படின்ற அப்ப இதெல்லாம் நீ என்ன மாதிரி வேற சமைச்சிருக்கியா நீ? ஆமா, உனக்காக அதுவும் அவன் அப்புறமா இது கொஞ்சம் அது பன்னீர் கிரேவி செஞ்சு வச்சிருக்கேன். செஞ்சதுதான்டி. ஆனா அது 4-5 நாளைக்கு முன்னாடி செஞ்சதுடி. புதுசா பண்ண நானு அதுலயே நான் பிரிஞ்சு நான் செஞ்சேன். அதுவும் நீ சாட்டர்டே செஞ்சதுடி பாப்பா. செஞ்சதுடி அது. ஸோ அடுத்த வீடியோவில் எனக்கு வயிறு வலி என்ற கருத்து வந்தால் இவள் தான் காரணம். அது வந்து போலீஸ்கிட்ட நானே ஒப்படைச்சிட்றேன் இந்த வீடியோ. ஓகே, ஃப்ரைடே வந்துச்சு, சாட்டர்டே வந்து மீதி ஆயிடுச்சு. சரி, அடுத்த சாட்டர்டே போச்சு. சண்டே சாப்பிட்டீங்கன்னா நீ ஒரு நல்ல குடும்பம். சண்டேயும் போய் மண்டேயும் போய் டியூஸ்டேயும் போய் வெனஸ்டே நைட்டு 4 நாள் வச்சாடி ஹோட்டலில் கூட தரமாட்டாங்கடி. இப்படி
என்னடி குடும்பம் என்னாலும் திங்க முடியாது நீயும் திங்காத அதை இப்படி சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே நான் எல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டேன். ஏய் பாப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து வாயில போட்டு நல்லா இருக்கு போட்டு விடுறா நல்லா இருக்கு பாப்பா இதே நான் சாப்பிட்றேன் எனக்கு ஒரு 2 தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அந்த மூஞ்சி கேவலமா இல்ல உனக்கு கேவலமா இல்ல? எங்க வீட்டுல சாரிம்மா உன்னை நீலாம் ரொம்ப நல்ல பொம்பளமா இவ கூட மாட்டின்னு நான் பண்ற உங்க வீட்டு பத்தி எனக்கு தெரியும். 3 நாள் வச்சு சாப்பிட்ட பரம்பரை தானே நீங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் ஏதாவது கீரை எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அப்படியே இவனுக்கு தெரியும். அது சாம்பார்ல போட்டு தருவாங்க நைட்டு கொதிக்க, அதையும் வெக்கம் இல்லாம சாப்பிடுவாங்க. அது இன்னைக்கு மத்தியானம் வச்சது இன்னைக்கு நைட்டு சாப்பிடறதுல தப்பு கிடையாது. அதுவும் இல்லாம மீன் குழம்பு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் சாப்பிடுங்க. நம்ம இன்னைக்கு சாப்பிடறதோட ஒரு நாள் ஓகேடி 4 நாள் எப்படி சாப்பிடுறது? இவங்க மாசம் மாசம் அதாங்க பண்றாங்க. அதுல மட்டும் என்னடி அதுல வர மாதிரி பைத்தியம் பிக் பாஸ் பைத்தியம் ஆயிட்டாங்க. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். மாசம் மாசம் அதுதாங்க பண்றான். என்னமோ பொண்டாட்டி பண்ணுவானே இவனுக்கு இப்படி ஆகுது. என்ன ஆக மொத்தம் இப்படிதாங்க பண்ணுவாங்க. நம்ம அம்மாங்கெல்லாம் அப்படிதானே பண்ணுவாங்க. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி இருந்த கேர்ள்ஸ்க்கு தெரியும் அம்மாங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளும் உட்கார்ந்துருப்போம் ஹால்ல. அவங்க வந்துட்டு இதுதாண்டி இன்னைக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் பழசாயிடுச்சு தூக்கி போடுமான்னு சொல்ல நல்லா இருக்கு. சோ சாப்பிட்டேன். பாய்ஸ் ரூம்ல டெய்லி சுட சுட வெளிய சாப்பிட்டு வழி இல்லாம கண்ணாங்க. பாய்ஸ் ரூம்ல வெளிய போய் 5 dirhams or 2 dirhams பன் பட்டர் ஜாம் சாப்பிடுவாங்க. இல்லனா சாட்டர்டே சண்டே என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இத கூட அவங்க அம்மா அப்பாக்கு தெரியல. அதெல்லாம் இப்ப கேட்டாங்களா? உன்னை பத்தி பேசுறப்ப உன்னை பத்தி மட்டும் பேசு, என்னை பத்தி பேச உன்னை பத்தியும் நான் பேசுவேன். ப்ராப்பர்ட்டி நீ. அந்த சாப்பாடு கூட நல்லா இருந்துச்சு. இப்படி ரோட்ல வாங்குற சாப்பாடுலாம் நல்லா இருக்குதா? நான் வந்து நேத்து வச்சது சூடு பண்ணி தந்தா 4 நாளைக்கு முன்னாடி. இந்த வீடியோவோட டாபிக்கே ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ப்ரூஃப் நம்ம ஏதோ இன்ஸ்டால போட்டிருப்போம். ப்ரூஃப் ஏதோ பிரிஞ்சி செஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று நீ ரீல்ஸும் எடுக்கல, அதை ரிலீஸ் பண்ணா அது எவிடன்ஸ் ஆயிருமோன்னு அதுவும் பண்ணல. இல்ல ரீல்ஸ்லாம் நான் எடுக்கவே இல்லை. இந்த உருண்டை குழம்போட ஹிஸ்டரி சொல்லு. யாரு உனக்கு இந்த உருண்டை குழம்பு சொல்லி தந்தா? சொல்லி தரல, சொல்லி தந்தது அம்மா தான். அம்மா தான் சொல்லி தந்தா. அதுக்கேண்டி எல்லாம் வல்லம் பரமபிதாவேங்கிற மாதிரி கையை தூக்கல. துபாயில இந்தியாவில் இருக்காங்களே அதனால எங்க அம்மா தான் சொல்லி தந்தாங்க. இது எங்க வீட்டில் வேற மாதிரி செய்வாங்க. இந்த உருண்டை வடையா சுட்டுட்டு இப்படி பண்ண எங்க அம்மா இந்நேரம் இங்க இருந்திருந்தா அதை சொல்லியிருக்கோம். இப்படி பண்ண என் பையனுக்கு பிடிக்காது. அவனுக்கு இப்படி பண்ண அவன் சாப்பிட மாட்டானே அப்படின்னு இருப்பாங்க. நீ என்ன வேக வச்சு போட்டியா? இது எப்படி செஞ்ச சொல்லு. சரி ஓகே வீடியோ தூக்கிட்டு வந்துட்டேன், அதையாவது சொல்லு. எப்படி பழைய சோத்து தின்ன பாரதேசிக்கு வீடியோ நம்ம எதுக்கு பார்க்கணும்னு நினச்சிருப்பாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். சரி வந்ததுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸாவது சொல்லு. என்னதான் எப்படி செஞ்ச அந்த உருண்டை குழம்பு? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியேன், நான் என்ன அதை தான் சொல்லு. அதை பார்த்துட்டு நீங்க வீட்ல ட்ரை பண்ணாலும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு மக்களே, நீங்க ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மத்தியானம் சாப்பிட்டேன், எனக்கு இப்போ வரைக்கும் எதுவும் வரல. ஸோ தைரியமா ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப சொன்னதுதான் இப்பவும், இப்ப சொல்றதுதான் எப்பவும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 75 கிலோ தான் இருந்தான். அது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்வேன். இப்போ 82 கிட்ட இருக்கான். ஸோ அது என்னாலதான். அது பெருமையா? ஹெல்தி கப்பிள்ஸ்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். 7 கிலோ ஏறுற எருமைகளுக்கு எதுக்கு ஹெல்தி கப்பிள்ஸ்? இதுல பேர் வேற. 8-5 வருஷம் அவங்க சாப்பாடு 5-10 வருஷம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் 8-5 வருஷம் அந்த மாதிரி சாப்பாடு இல்லாம இருந்திருக்கா இல்லையா? அதனாலதான். ஸோ இப்போ பேசிக்கு வரலாம். இது சாப்பாடு இல்லாம இருந்தானா? ஆமா சாப்பாடு வெளியே தானே சாப்பிட்டு வந்தேன். சரி ஓகே, நல்ல சாப்பாடு தான் அது. இல்ல உன் அளவுக்கு இல்லாட்டி அது கொஞ்சம் நல்ல சாப்பாடு தான். சொத்துக்கு வேற வச்சிருவாங்க போல. எனக்கு வாய் தாண்டி வேணா. நான் அந்த வீடியோவே உங்களுக்கு நான் காட்ட முடியாம போயிடுச்சு. 2 மாசம் அவன் வீட்டுல சாப்பாடே ஆக்கல. இந்த ஸ்டவ் என் லேப நீங்க அவன் பூட்டிட்டேன், சீல் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல போய் இருப்பான், அங்க ஏதாவது சாப்பிடுவான், அவங்க ஏதாவது பிச்சை போட்டு கொடுத்தா அவங்க போய் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு வந்துட்டு அவ்வளவுதான். மத்தியானம் காலைல சாப்பிட மாட்டான், மத்தியானம் வெளியே அதுவும் சாப்பிடுவான். வெளியே என்ன சாப்பிட்டேன் அப்படி கேட்டா ஜூஸ் குடிச்சேன் அப்படிதான் சொல்லுவான். நைட்டு சுத்தம் அதுவும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் அப்பதான் டயட்டா ஹெல்த்தியா இருந்தேன். இவ இப்படி பழைய சோறை போட்டு குண்டாக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நம்ம கதையை விடு. நீ உருண்டை குழம்பு கதைக்கு வருவியா இல்லையா? நான் பாட்டி தோசை சுட்டுட்டே வரேன்.
சொல்லு. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம உருண்டைக்கான ப்ராசஸ் வந்து கடலைப்பருப்பு தான் நம்ம ஊற வைப்போம். நான் வந்து வெறும் கடலைப்பருப்பு தான் நான் எடுத்திருந்தேன். அது நமக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கைப்பிடி எடுத்து வச்சுட்டு அது ஊற வைக்கணும். ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா ஊறி இருந்தால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லாவும் இருக்கும், கெட்டி வராது. ஒரு சில உருண்டை குழம்புல நல்லா உருண்டை வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், நம்மளால பிச்சு சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ தான் 5 மணி நேரமாவது ஊறினு இருக்கணும். அப்புறமா ஊறி நல்லா தண்ணியெலாம் வடித்து எடுத்துட்டுக்கு அப்புறமா அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா 3 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணணும், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா அது மசாலா மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது பருப்பு வந்து ரொம்ப அரைஞ்சிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப அரைஞ்சிச்சுன்னா இது ரொம்ப இதாகிடும், அது சாப்பிட முடியாது. சாப்பிடுவாங்க, ஆனால் நான் அப்படி பண்ணல. அப்படின்னால நீ கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் பெரிய அரைச்சி உருண்டையை உருவாக்கிட்ட. இஞ்சி பூண்டு போடுறவங்க போடுங்க, ஆனால் நான் இதான் போட்டேன். இது வந்து போட்டுட்டு போடலன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஏதாவது ஒண்ணு சொல்றி, பைத்தியம் பாக்குறாயா? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. சரி போடணும், அது போடலாம். சரி ஓகே சரி. அது வந்து போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா அது வச்சுக்கோங்க. அப்புறமா அதை தனியாக ஊற வச்சுட்டு அது லாஸ்ட்ல வந்து தேங்காய் கொஞ்சமா எடுத்து போட்டு மண்டல் போட்டுக்காங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் என்ஹான்ஸ் கொடுக்கும். அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா மசாலா மாதிரி உருண்டையாக பொடிச்சு வச்சுக்கணுமா, நல்லா கெட்டியாக பொடிச்சு வச்சுட்டு அந்த குழம்புக்கு அந்த இன்க்ரீடியன்ட் வந்து எண்ணெய், அப்புறமா கடுகு, அப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறமா பூண்டு, அப்புறமா தக்காளி. அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா தக்காளி போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நான் அம்மா அரைச்சி கொடுத்த எங்கள் வீட்டு மசாலா தான் நான் போட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள். உடனே மாதிரி எல்லா அம்மாவும் அரைச்சி தருவாங்களா? அது இல்லைன்னா வேற என்ன போடணும்னு சொல்லணும். என்ன குழம்பு தூள் அரைப்பாங்க, அதுக்கான குழம்பு மசாலா அவ்வளவுதான். குழம்பு மசாலா இல்ல ஆச்சி குழம்பு மசாலான்னு கடையில விற்கும், அது கூட நம்ம போடலாம். இவங்க அம்மாவே அதை வாங்கிதான் டப்பால அரைச்சி இவ்வளவு ஏமாத்திட்டு இருக்காங்க. இல்லங்க சரிங்க சொல்லுங்க. அப்புறம் குழம்பு மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லித்தூள், காரத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி இட்டுட்டு நமக்கு தேவையான இப்போ தக்காளி ஒரு 2 போட்டிங்கன்னா ஒரு லெமன் சைஸ் குட்டி லெமன் சைஸ் வந்து புளி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சி போட்டுட்டு அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு நீங்கள் அது மண்டையில் போட்டுட்டு நல்லா அது 2 கொதிக்கணும். அது ரொம்ப நம்ம கிண்டி கையை விட்டா கக்கூஸ் கழுவுற மாதிரி சொல்றேன். கையை விட்டு பாப்பாங்களான்னு ஸ்கிப் பண்ணி 2x வச்சு பார்ப்பாங்க. கரண்டியை வச்சுட்டு கரண்டியில கிண்டினீங்கன்னா அது ரொம்ப குழஞ்சிரும். அதனால இப்படி ஆட்டிட்டே இருந்தீங்கன்னா குருண்டை வந்து நல்லா இருக்கும். அப்புறமா லாஸ்ட்ல மல்லித்தூள் போட்டு டடா உருண்டை குழம்பு முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து நாங்க என்ன கண்டுபிடிச்சோம்னா, அது அடுத்தவங்களோட திருடி பேசுனீங்கன்னா செருப்பால் அடிப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க இவ்வளவு செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம ட்ரெடிஷ்னல் புளி குழம்புல வடை வாங்கிட்டு வந்து போட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். வடை வந்து அதை தாண்டி பண்ண, நீ வடை தாண்டி பண்ண. வடை வந்து வேற, அது வேற. புளி குழம்புல உருண்டையை உருவாக்கி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த உருண்டை அப்படியே எண்ணெயில போட்டிருந்தா வடை, அந்த உருண்டை இதுல போட்டதுனால அது உருண்டை குழம்பு இல்ல. இத்துடன் பழைய சோறு பரிமளா விடைபெறுகிறாள். நன்றி, வணக்கம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் பிச்சை எடுக்கிற நல்லா இருந்தா அவங்களே பார்ப்பாங்க பாருங்க. அப்புறம் வேற என்ன, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பிச்சை போடுங்க. எப்போ வச்சிருப்பே ஒரு லைன், அதை சொல்லிடு, முடிச்சிருவோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் பழைய சோறு பரிமளா. DD Atrocities. வா நீ வா. நான் DD Atrocities.